76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான். மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி. மேலே எழுந்தால் பணம் மழை. சத்தான் தமிழன். எந்திரிக்கவே முடியவில்லை. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ. அவர்கள் பேச மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம். கும்பாபிஷேகத்தை 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணதான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே.